பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே திராட்சைப்பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சைப்பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்கள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, இப்படியாக உங்களை சந்திப்பது அதிக சந்தோஷம். எப்படியாவது உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் புதிதான செய்திகளை கொடுக்க வேண்டும் என்று நானும் என் குடும்பத்தாரும் எவ்வளவோ முயற்சிகளை எடுத்து வருகிறோம். ஆண்டவர் அது நிச்சயமாய் பார்ப்பார். அவருக்காக நாம் எடுக்கிற எந்த பிரயாசத்தையும் மறப்பதற்கு அவர் அநீதியுள்ள தேவன் அல்ல என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். காலம் கடைசி காலமாகி கொண்டிருக்கிறதோ என்று நாம் பல காரியங்களை பார்க்கின்ற பொழுது அது சிந்திக்க தோன்றுகிறது. பல பொல்லாத மனிதர்கள் எழும்பி பொல்லாத காரியங்களை நடப்பிப்பதை காண்கிறோம். இருப்பினும் கூட பிரியத்துக்குரியவர்களே, நாம் நம்முடைய உத்தமத்திலே நிலைத்திருப்போம். நாம் ஆண்டவருக்கு பயப்படுற பயத்திலே நாம் நிலைத்திருப்போம். அவருக்காக சாட்சியாய் வாழ்வோம். அவருடைய ஊழியத்தை செய்வோம். நாம் அதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிரியத்துக்குரியவர்களே, வருகிற ஞாயிறு முதல் ஞாயிறாக இருக்கிறபடினாலே காலை 10 மணி முதல் 12 மணி வரைக்கும் நாஸ்திரே தேவனுடைய மாளிகையிலே நான் உங்களுக்காய் காத்திருப்பேன். என்னை தனிமையில் சந்திக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் தாராளமாக நீங்கள் வந்து என்னை சந்திக்கலாம் என்பதை மகிழ்ச்சியோடு நான் அறிவிக்கிறேன். தேவனுடைய மாளிகையில் பல வருடங்களுக்கு பிறகு கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சைடில் வால் கட்டி அதுக்குள்ளாக பூஞ்சரல்களை நாம் அடித்து ஜேசிபியை வைத்து அதை நாம் மட்டம் செய்து இனி அதற்கு மேலாக பேபி சல்லி போட்டு இறுதியாக ஃபேவர் பிளாக் ரோடு போட வேண்டும். பல வருடமாக அந்த ரோடு போடப்படாமலே இருந்தது. இப்பொழுது மழைக்காலம் வருவதற்குள்ளாக அதை போட வேண்டும் என்று நாம் பெருமுயற்சி எடுத்து வருகிறோம். இந்த நல்ல பணியை கர்த்தர் எப்படியாவது வாய்க்க செய்யும்படியாக, ஆண்டவர் கிரியை செய்யும்படியாக நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏராளமான இடத்தை நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். அங்கு பல கட்டடங்களை ஆண்டவருக்காய் கேட்ட அநேகர் வந்து தாகம் தீர்க்கப்பட நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். உள்ளே இருக்கிற அடைக்கலான் குருவி முதியோரெல்லாம் மிக சிறப்பாக செயல்பட்டு வர ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். தினந்தோறும் நல்ல நல்ல ஊழியக்காரர்கள் வந்து அவர்களை ஜெபத்திலே நடத்தி அவர்களுக்கு ஆறுதல் கொடுத்து சமாதானத்தை கொடுத்து அவர்கள் மிகவும் சந்தோஷமாக அங்கே இருக்கிறார்கள். அவர்களுக்கு 3 வேளை நல்ல போஷாக்கான உணவையும் நாம் கொடுத்து வருகிறோம். எனவே தேவனுடைய பிள்ளைகள் இதை மனதில் கொண்டு ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தை தேடுகிறவர்கள் நீங்கள் தாராளமாய் வந்து தங்கலாம் என்று உங்களை மகிழ்ச்சியோடு நான் அழைக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளிலும் நம்முடைய பிரயோஜனத்திற்காக என்னாகும் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க விரும்புகிறேன். லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரன் ஆகிய
இஸ்சேயாரின் மகன் கோராகு என்பவன் ரூபன் வம்சத்தில் உள்ள எலியாவின் குமாரராகிய தாத்தானையும் அபிராமையும் பேலேத்தின் குமாரனாகிய ஓனையும் கூட்டிக் கொண்டு வந்து இஸ்ரவேல் புத்திரரில் சபைக்கு தலைவர்களும் சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவர்களும் ஆகிய 250 பேர்களோடும் கூட மோசைக்கு முன்பாக எழும்பி மோசைக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் கூட்டம் கூடி அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சி பேசுகிறீர்கள், சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள், கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே, இப்படி இருக்கு, கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்றார்கள். மோசே அதை கேட்ட பொழுது முகங்குப்புற விழுந்தார். இந்த கோராகு எனப்பட்ட மனிதன் திடீரென்று சொல்லி மோசைக்கு விரோதமாக ஆரோனுக்கு விரோதமாக அவன் எழும்புகிறான். அவன் தன்னோடு கூட 280 பிரபலமான இஸ்ரவேல் மூப்பர்களையும் அழைத்து கொண்டு வருகிறான். 3 நண்பர்களையும் அழைத்து கொண்டு வருகிறான். அவன் அதிகமாய் ஆற்றல் படைத்தவனாக, நல்ல குடும்பத்தை சார்ந்தவனாக, நன்கு 4 காரியங்களை அறிந்தவனாக, கர்த்தருடைய பொறுப்புகளை எடுத்திருப்பவனாக அவன் இருந்தான். அவனுக்கு திடீரென்று சொல்லி, இந்த ஆரோனியின் பிரதான ஆசிரியனாக இருக்க வேண்டும், நான் ஏன் இருக்கக்கூடாது, நான் ஏன் அதில் குறைந்தவன், ஆண்டவர் என் கூட தான் இருக்கிறாரே என்று அவன் ஒரு கூட்டம் கூடுகிறான். அவனுக்கு பின்பாக ஒரு பெரிய கூட்டமே வருது. 250 பிரபலமான மூப்பர்கள் வருகிறார்கள். அப்படி என்றால் அவன் எவ்வளவு ஆற்றல் படைத்தவனாக இருந்திருப்பான், பேச்சாற்றல் படைத்தவனாக இருந்திருப்பான், அவர்களை தன்வசமாய் கட்டி இழுக்கிற அந்த பலத்தை அவன் பெற்றிருப்பான் என்பதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவனுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பலவிதமான கிருபைகளை கர்த்தர் கொடுத்திருந்தார், தலைமைத்துவத்தை கொடுத்திருந்தார், பேச்சாற்றலை கொடுத்திருந்தார், மக்களை நடத்துகிற ஆற்றலை கொடுத்திருந்தார் என்பதெல்லாம் சந்தேகமில்லை. ஒருவேளை அவன் பிரதான ஆசிரியனை மாற வேண்டும் என்றால் ஆண்டவரிடத்தில் சொல்லியிருக்கலாம், மோசையிட்ட ஆரோன்ட்ட வந்து தன்னை தாழ்த்திய முன்னதை விண்ணப்பித்திருக்கலாம். ஆனால் நாங்கள் என்ன குறைந்தவர்கள், நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள் என்று சொல்லி மோசைக்கு விரோதமாய் ஆரோனுக்கு விரோதமாய் சகட்டு மேனிக்கு அவன் தலைமையில் வந்து அவங்கெல்லாம் பேசினாங்க, கூட்டம் கொண்டாங்க என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இந்த மோசையும் ஆரோனும் தானாக ஊழியத்துக்கு வரவில்லை, ஆண்டவர் தான் அவர்களை அழைத்து கொண்டு வந்தார். அப்படிப்பட்ட அந்த 2 பேரும் உண்மை உத்தமமாய் ஊழியத்தை செய்து கொண்டிருந்த பொழுது அவர்கள் இஸ்ரவேலில் எல்லா ஜனங்களையும் ஓங்கிய பயத்தோடு கர்த்தர் விடுவித்த பொழுது கருவியாக இருந்து 430 வருட அடிமைத்தனத்துக்கு பிறகு அவர்களை இன்ப கானானை நோக்கி அழைத்து கொண்டு போகிற பொழுது அவர்களை குறுக்கிட்டு அந்த வனாந்திர பாதையில் இப்படியாக கலகம் செய்ததை இந்த இடத்துல காண்கிறோம். ஆங்கிலேயர்கள் இந்தியாவை ஏறக்குறைய 180 வருடத்துக்கு மேலாக ஆளுகை செய்தார்கள். எங்கோ இருந்து வந்த ஒரு சின்ன கூட்டத்தார்கள் தங்களுடைய அறிவினாலே இந்தியாவை அவர்கள் ஆளுகை செய்தார்கள். அப்பொழுது இந்திய சிப்பாய்கள் எல்லாம் சேர்ந்து கலகம் செய்தார்கள். அந்த மிலிட்ரியில் உள்ள சிப்பாய்கள் எல்லாம் சேர்ந்து, நாங்கள் உங்களுக்கு அடங்கியிருக்க மாட்டோம், நீங்கள் எங்களை அடிமைப்படுத்த முடியாது என்று கலகம் செய்தார்கள். சிப்பாய் கலகம் என்று அது அழைக்கப்படுகிறது. மியூட்டினி ஆஃப் சிப்பாய்ஸ் அப்படி இங்கிலீஷில் நம்ம பார்க்குறோம். ஆனால் அந்த கலகம் அடக்கப்பட்டது. ஆங்கிலேயர்கள் தொடர்ந்து இருந்தார்கள். 1947 வருடம் தான் நமக்கு விடுதலை கிடைத்தது. இந்த கலகங்கள் எல்லா காலகட்டத்திலும் எல்லா வரலாற்றிலும் உண்டாவது என்பது சகஜமான காரியம்தான் என்பதை இதன் மூலமாக நாம் அறிகிறோம். ஆனாலும் கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக இப்படிப்பட்ட கலகம் எழும்பியிருக்கிறது நம்மை ஆச்சரியப்படுத்துகிறது. என்னாகும் 16வது அதிகாரத்தை நான் அதிகமாய் மறுபடி வாசித்தேன். என்றால் இது ஏனைய அதிகாரங்களை விட மிகவும் வித்தியாசமானதாக பயங்கரமான ஒரு சாப்டராக இருக்கிறது. எப்படி தாவீதுக்கு விரோதமாய் சொந்த இரத்தமாகிய மகனாகிய அப்சலோம் ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி எழுப்பினானோ, அதே போலவே இங்கு மோசைக்கு விரோதமாக கர்த்தரால் மீட்கப்பட்ட ஜனத்திலிருந்து கோராகு தலைமையில் ஒரு பெரிய கூட்டத்தார் கூடியிருப்பதை காண்கிறோம். இதற்காக இப்படிப்பட்ட கலகங்கள் நடக்க வேண்டும். இதற்காக உண்மையும் உத்தமமாய் பணி செய்த அந்த மோசைக்கு விரோதமாய் ஆரோனுக்கு விரோதமாய் கோராகுகள் எழும்ப வேண்டும். ஆண்டவருடைய ஊழியக்காரர்களின் பாதையில் ஏன் இப்படிப்பட்ட சம்பவம் நடக்க வேண்டும் என்று நான் சிந்தனை செய்தேன். அப்பொழுதுதான் கண்டுபிடித்தேன். பாருங்கள், எவ்வளவு உண்மையும் உத்தமமாய் நாம் வாழ்ந்தாலும், எவ்வளவு கர்த்தருக்காக நாம் ஊழியம் உண்மையாய் செய்தாலும், பிறருக்கு உதவி செய்வதற்கு இந்த பூமியிலே நாம் பிறந்து வாழ்ந்து கொண்டிருந்தாலும், கர்த்தர் நம்மை அழைத்திருந்தாலும், எவ்வளவோ பலத்த அடையாளங்களும் அற்புதங்களும் ஆண்டவர் நம் மூலமாய் செய்தாலும், எத்தனையோ வருட காலமாக நாம் கர்த்தருக்காய் நின்று கொண்டிருந்தாலும், திடீரென்று சொல்லி இதுபோல கலகங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எழும்பலாம், நம்முடைய ஊழியத்தில் எழும்பலாம், நம்முடைய குடும்பத்தில் எழும்பலாம். இல்லாவிட்டால் எங்கோ ஒரு இடத்துல நமக்காக ஒரு பெரிய கூட்டம் எழும்பி நம் மீது குற்றச்சாட்டுகளை சொல்லி நம்முடைய மனதை உடைக்கும்படியாக, நம்மிடத்தில் இருக்கிற ஊழியத்தை அவர்கள் எடுத்துக்கொள்ளும்படியாக
நம்மிடத்தில் இருக்கிற பொறுப்புகளை அவர்கள் எடுத்துக்கொள்ளும்படியாக அவர்கள் ஆசைப்படுவார். அதற்கு முரட்டாட்டமாக அவர்கள் செயல்படுவார்கள். இது சகஜமாக நடக்கின்ற காரியம் என்பதை நமக்கு தெரியப்படுத்துவதற்காகவே இந்த சாப்டர் இருக்கிறது. இன்றைக்கு திடீரென்று சொல்லி பார்த்தால் நான் பேப்பரில் வாசிக்கும் பொழுது தகப்பனை மகன் குடித்து விட்டு வந்து அடித்து கொன்று விட்டான் என்று நாம் வாசிக்கிறோம். பெற்ற தகப்பனை பெற்ற பிள்ளை வந்து அடித்து கொன்று விடுகிறான். இன்னும் ஒரு சில இடங்களை பார்க்கும்போது தாயை மகன் அடித்து கொன்று விடுகிறான் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். எப்படி இது முடிகிறது? ஒரு மகனால எப்படி இதை தகப்பனுக்கு விரோதமாக எழும்ப முடிகிறது? அவனை எப்படி கொலை செய்ய முடிகிறது என்று நமக்கு தெரியவில்லை. சாத்தான் அப்படிப்பட்ட ஒரு இதயத்தை கொடுத்து அவனை எதிர்த்து நெல், அவனை அடித்து விடு, கொன்று விடு. அவன் அதே மாதிரி தானே காயினுடைய உள்ளத்தை ஏவினான். உன்னுடைய தம்பியை அடித்து கொன்று விடு. அவனை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். அவன் காணிக்கையை ஏற்றுக்கொண்டார். பார், உன்னை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவன் எழுப்புகிறான். அந்த காயினை ஆபேலுக்கு விரோதமாக எழுப்பி காயின் சொந்த சகோதரனை அடித்து கொன்று விடுகிறான். சாத்தான் சிரிக்கிறான். அவன் அதைத்தான் விரும்பினான். மனிதர்கள் ஒருவரை அடித்து கொண்டு சாக வேண்டும், ஒருவரை எதிர்க்க வேண்டும், கொலை செய்ய வேண்டுங்கிற எண்ணங்களை எல்லாம் பிசாசானவன் தான் ஏற்படுத்துகிறான். இதைத்தான் இந்த இடத்துல நாம் பைபிளில் வாசிக்கும் பொழுது நாம் காண்கிறோம். எதிர்த்து நெல், எதிர்த்து பேசு, தலைமைத்துவத்தை கேள், நீ என்ன குறைந்தவனா, விடாத, இந்த பிரச்சனையை பெரிதாக்கு, உனக்குன்னு ஒரு கூட்டத்தை சேரு, சண்டைக்கு போ என்று பலவிதமான எண்ணங்கள் சாத்தானாலே இன்றைக்கு மனிதர்களுக்குள்ளே விதைக்கப்படுகின்றன. படிக்க போகிற இடத்துல ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க, அம்மாவை எதிர்த்து நெல், அப்பாவை எதிர்த்து நெல், பைக்கு தரையா இல்லையான்னு சொல்லி கேளு, சட்டையை பிடி, அப்பாவை எதிர்த்து நெல், அடங்காதை, எதிர்த்து நெல், நீ அப்பாவுக்கு சண்டை, அப்பாவுக்கு விரோதமாக எழும்பு, சொந்த தகப்பனுக்கு விரோதமாக பேசு, அடி, வயசானால்தான் நீ நல்ல வாலிபனர்களை அடி, எதிர்த்து நிற்க வேண்டும் என்று சாத்தான் கற்பிக்கின்றான். கலகம் செய் என்று சொல்லி அவன் கற்பிக்கின்றான். அதைத்தான் இந்த இடத்துல நான் காண்கிறோம். உண்மை உத்தமாய் ஊழியம் செய்கிற சகோதரா, சகோதரி, கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் வாழுகிற பிள்ளைகளை இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் கூடியிருக்கிறதோ, இல்லாத பொல்லாத காரியங்களை சொல்லி உங்களை வேதனைப்படுத்துகிறார்களோ, இதுதான் சாத்தானுடைய நடத்துதலாக இருக்கிறது. அநேக வாலிபர்களை அவன் இந்த நாட்களில் எழுப்புகிறான். துணிகரமான காரியங்களை செய்ய வைக்கிறான். கெட்ட வார்த்தைகளை பேச வைக்கின்றான். மனதை நோகும்படியாக என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் சாத்தானானவன் அவர்களை எழுப்பி தனக்கு பிரியமானபடிக்கு செய்கிறான். அநேக நீதிமான்கள் தடுமாறுவதை காண்கிறோம். கோராகுகள் அன்றைக்கு தான் இருந்தார்களா? இன்றைக்கும் இருப்பதை காண்கிற அரசியல் கட்சிகளிலே பாருங்கள், என்னவெல்லாமோ நடக்கிறது இந்த நாட்களில். ஒரு அரசியல், பிரபலமான அரசியல் கட்சியில் சொந்த தகப்பனுக்கு விரோதமாய் மகன் எழும்பி அவர் ஒரு பக்கமாக போகிறார், அப்பா ஒரு பக்கமாக போகிறார். இவருக்கு ஆதரவாளர்களை அவர் நீக்குகிறார், இவருடைய ஆதரவாளர்களை அவர் நீக்குகிறார். தகப்பன் ஒரு பக்கம் ஒரு பெரிய அரசியல் தலைவரை சந்தித்து விட்டு வருகிறார். அதற்குள்ளாக மகன் நடைப்பயணம் போகிறார். அவர் வேறு ஒரு பொதுக்குழுவை கூட்டுகிறார். அப்பா மகன் தான், ஆனால் அந்த ஒரே கட்சி தான். ஆனால் பாருங்க பிரிவினைகள். இது சாத்தானுக்கு மிகவும் பிடித்தது. பிரியத்துக்குரியவர்களே, மோசையுடைய வாழ்விலே, ஆரோனுடைய வாழ்விலே கோராகு மற்றவனுடைய கூட்டாளிகள் கூடி எதிர்த்தது நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு கண் திறப்பாக இருக்கிறது, ஐ ஓப்பனராக இருக்கிறது. யார் வேண்டும் என்றால் நமக்கு விரோதமாக எழும்பலாம். எதிர்பாராத நேரத்தில் ஒரு பெரிய கூட்டம் கூடலாம். இப்படியாவது நம்ம எடுத்துவிட்டு அவர்கள் வந்துவிட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் விரும்பலாம். இதெல்லாம் கர்த்தருடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியங்கள் என்பதை புரிந்து கொண்டு அப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கிற பொழுது இது கடந்து போகும் என்று நாம் பொறுமை காக்கும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். மோஸ்ட்லி அதுக்கு பிறகு என்னெல்லாமோ பேசுகிறாரு. உங்களுக்கு என்னெல்லாமோ பொறுப்பாளர் கொடுத்துருக்காரு, இந்த ஆசாரிய பட்டமும் உங்களுக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி அவர் அங்கே பாருங்கள், அவர் அதில் 12ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். பின்பு மோசே எலியாபின் குமாரனாகிய தாத்தானையும் அபிராமியும் அழைத்தனுப்பினான். அவர்கள், நாங்கள் வருகிறதில்லை, இந்த வனாந்திரத்தில் எங்களை கொன்று போடும்படி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலிருந்து எங்களை கொண்டு வந்தது அற்ப காரியமோ? எங்கள் மேல் துரைத்தனமும் பண்ண பார்க்கிறாயோ? மேலும் நீ எங்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு வந்ததும் இல்லை, எங்களுக்கு வயல்களையும் திராட்சை தோட்டங்களையும் சுதந்திரமாய் கொடுத்ததும் இல்லை. இந்த மனிதருடைய கண்களை பிடுங்க பார்க்கிறாயோ? நாங்கள் வருகிறதில்லை என்றார். மோசே எவ்வளோ பெரிய ஆளுங்க, அவர் கூட்டு விடுறார். தாத்தான் அபிராம் போன்றவர்களை கூட்டு விடுறார். நாங்கள் வரமாட்டோம், நீ பெரிய ஈவனா, எங்களுக்கு ஏதோ பாலும் தேனும் ஓடுற தேசத்தை தாரேன்னு சொன்னேன், திராட்சை தோட்டத்தை தாரேன்னு, வயல்காடுகளை தாரேன்னு ஒன்றும் தரவே இல்லை, ஏமாத்திரியா, என் கண்களை பிடுங்கன்னு நினைக்கியா? எவ்வளவு கேவலமாக அவர்கள் பேசுகிறாங்க பாருங்கள்.
பெரியவங்களை மரியாதை செய்ய மாட்டோம். நீ கூப்பிட்டா நாங்கள்லாம் வரணும் அவசியமே இல்லை. எவ்வளோ பெரிய இன்சல்ட்டாக மோசைக்கு இருந்திருக்கு. கூப்பிட்டு அனுப்புகிற ஆட்கள் போய் கூப்பிடுறாங்க, மோசையா கூப்பிடுறாங்க. என்ன பெரிய அவன், என்ன பெரிய இவனை, நாங்களாம் வரமாட்டோம். அந்த பதவி வெறியிலே அந்த கோராகுக்கு துணையாக இருந்த தாத்தான், அபிராம் போன்றவர்களெல்லாம் எப்படி இருந்திருக்காங்க பார்த்தீங்களா? கோரா கூட சேர்ந்தவங்க தான் இப்படி பேசுகிறாங்க. எப்படிப்பட்ட டீம் எப்படிப்பட்டவங்க கூட சேருது? முரட்டாட்டம் உள்ளவர்கள் முரட்டாட்டம் உள்ளவன்கிட்ட சேர்றாங்க. நல்லவன் நல்லவன்கிட்ட சேருவான், ரவுடி ரவுடிகிட்ட சேருவான். பொறுக்கிகளாய் வாழ்பவர்கள் பிறரை கெடுப்பதே வேலையை வைத்திருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க கூட தான் அவங்க சேருவாங்க. அவங்களுக்கு நல்லவங்க கூட சேர முடியாது, அவங்க கூட சேர்ந்து வாழ முடியாது, இருக்க முடியாது. கோராவுக்கு துணையாக இருந்த நண்பர்கள் அவனை விட மோசமாக இருந்தார்கள். நாங்கள் ஏன் வரணும், வர முடியாது, அவனை பெரிய இவனா, நீ என்னெல்லாம பாடம் தேர்ன்னு சொன்ன, எவ்வளவு கேவலமாக பேசுகிறான் பார்த்தீங்களா? இந்த உலகத்தில் மனிதர்கள் தங்களுக்கு நாக்கிலே அதிகாரம் இருக்கிறது என்பதை பயன்படுத்தி எப்படிலாம் பேசுகிறாங்க. அநேக நேரங்களிலே இதுதான் என்னை அதிகமாக வேதனைப்படுத்தி, எப்படிலாம் பேச முடியுது அவங்களுக்கு? எவ்வளோ நன்றி மறந்து போனார்கள். அடிமைகளாக இருந்த இவர்களை மோசையும் ஆரோனும் தானே ஆண்டவரின் சார்பாக சென்று எவ்வளோ தியாகங்களை செய்து உயிரை பணைய வைத்து மீட்டு கொண்டு வந்தார்கள். பழையவைகள் எல்லாம் மறந்து போய்விட்டன. பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை தருவேன் என்று ஆண்டவர் சொன்னார். கொஞ்ச நாளில் தரப்போகிறார். ஆனால் அதுக்கு முன்னூட்டி கேவலமாக எப்படி பேசுகிறாங்க. இந்த உலகம் நம்ம எதிர்ப்பது மாத்திரமல்ல, நம்மை கேவலமாய் பேசும் என்பதற்கு இங்கு சிறப்பான ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. துன்மார்க்கரோடு கூட தான் இணைவான். அவங்க தான் கூட்டணி போடுவாங்க. ஒத்த மனமுடையவர்கள் தான் அங்கே இணைவாங்க. உலகத்தையே பிடிக்கணும் அழிக்கணும்னு ஹிட்லர் நினைச்சாரு. அதே மாதிரி முசோலினி, இத்தாலி முசோலினி நினைச்சா 2 பேரும் ஃப்ரெண்டாக இருந்தாங்க. அதே மாதிரி அந்த நேரத்தில் ஜப்பான் உலகத்தையே பிடிக்கணும், ஜப்பான்ஸ் இம்பீரியலிசம், ஆசியாவை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிது. அதனால் அவங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டாங்க. பிறரை அழிப்பதையே நோக்கமாய் கொண்டிருந்தவர்கள் ஒன்று கூடியதை நாசி கூட்டணி, 2வது உலகப்போர். 3 பேருக்குமே எல்லா நாடுகளையும் பிடிக்கணும். தான் நாடு போதாது, தங்களுடைய நாட்டு மக்கள் போதாது, அவங்களுக்கு பேராசையில் அந்த நாட்டை பிடி இந்த நாட்டை பிடி, அவங்களுக்குள்ள இவங்களுக்குள்ள. ஹிட்லர் 6 லட்சம் யூதர்களை கொன்று குவித்தான், கர்த்தருடைய தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை. ஜப்பான் அமெரிக்காவில் பேர்ல் ஹார்பரில் போய் குண்டு போட்டு அப்பாவி 3000 வீரர்களை கொன்று குவித்தது. இத்தாலி நாடு எத்தனையோ நாடுகளை பிடித்தது. முசோலினி சர்வாதிகாரியாக இருந்தான். வரலாற்றில் இடியமின் இருந்தான். இவர்களெல்லாம் ஒன்று கூடி இருந்தார்கள். பிரியத்துக்குரியவர்களே, நாம் யார் கூட ஒன்று கூடி இருக்கிறோம்? நம்ம கூட இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்க இருக்காங்க? இதே மாதிரி பிடிக்கணும், அடிக்கணும், அபகரிக்கணும்னு நினைக்கிறவங்களாம் நமக்கு ஃப்ரெண்டாக இருக்க வேண்டாம். கெட்ட வார்த்தை பேசுகிறவங்க நமக்கு ஃப்ரெண்டாக இருக்க வேண்டாம். தவறான எண்ணமுடையவர்கள், தவறான நோக்கங்களை உடையவர்கள் நம்முடைய வாழ்க்கையில் வருவதற்கு நாம் அனுமதிக்கக்கூடாது. ஆட்டை கடித்து மாட்டை கடித்து கடைசியில் அது நம்மளையும் கடிக்கும். அவங்க இந்த மாதிரி இந்த துணைத்தனம் பண்ணுறவங்க, இதே மாதிரி ரவுடித்தனம் பண்ணுறவங்கள ஐயோ பாவம் நம்ம நண்பர்களாக வைச்சோன்னா அவங்க அங்கே கடிச்சு இங்கே கடிச்சு கடைசியில் நம்மையும் கடிப்பாங்க. அதனால் யாரிடத்தில் நாம் சேருகிறோம் என்பதில் கவனமாக இருக்கணும். இப்படி இவங்களை கேவலமாக பேசிகிட்டு இருந்தோன்னே கடைசியில் இந்த விஷயம் ஆண்டவர்கிட்ட வருது. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு பாருங்கள். 19 அவர்களுக்கு விரோதமாக கோராகு சபையை எல்லாம் ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக கூடி வரும்படி செய்தான். அப்பொழுது கர்த்தருடைய மகிமை சபைக்கெல்லாம் காணப்பட்டது. கர்த்தர் மோசையோடு ஆரோனோடு பேசி, இந்த சபையை விட்டு பிரிந்து போங்கள், 1 நிமிஷத்தில் இவர்களை அதமாக்குவேன் என்றார். அப்பொழுது அவர்கள் முகங்குப்புற விழுந்து, தேவனே, மாம்சமான அவருடைய ஆவிகளுக்கும் தேவனே, ஒரு மனிதன் பாவம் செய்திருக்க சபையார் எல்லார் மேலும் கடுங்கோபம் கொள்வீரோ என்றார்கள். ஆண்டவர் அதை பார்க்குறாரு. எல்லாரையும் கூப்பிட்டுறாங்க. கோராக பின்னால் எல்லாருமே வந்துடுறாங்க. மோசைக்கு விரோதமாக எழும்பிடுறாங்க. அப்போது ஆண்டவர் அங்கே வருகிறார். அவருடைய மகிமை காணப்படுகிறது. எல்லாரும் பார்க்குறாங்க. மோசையும் ஆரோனும் பார்க்குறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் 2 தனியாக வாங்கப்பா, எல்லாரையும் நான் அதமாக்கிடுறேன். தேவனுடைய கோபம் பற்றி எறிகிறது. என்னுடைய தாசர்களாகிய மோசைக்கு விரோதமாக, ஆரோனுக்கு விரோதமாக நீங்கள் எந்திருக்கிறீங்க, உங்களை அதமாக்குவேன், எல்லாரையும் கொண்டு குவிச்சிடறேன்னு ஆண்டவர் சொல்கிறார். இவர்கள் நினைத்தது வேறு, கோராகு கூட்டத்தார் நினைத்தது வேறு. ஆசாரிய பட்டத்தை ஆரோனிடத்தில் பிடுங்கிடலாம், தலைமைத்துவத்தை எடுத்து விடலாம், எல்லாற்றையும் நம்ம பொறுப்பெடுத்துலாம் அவங்க நினைச்சாங்க. ஆனால் ஆண்டவர் வேறு மாதிரி நினைச்சார். என்ன தைரியம் என்னுடைய தாசர்களாகிய மோசைக்கு விரோதமாய் ஆரோனுக்கு விரோதமாக எழும்புறீங்க? நான் விட்டுரு மோசை, நான் எல்லாரையும் அதமாக்குற கோபத்தில் கொந்தளிக்கிறார் ஆண்டவர். ஊழியக்காரனா என் மோசை ஆண்டவர் ஒரு பொழுதும் விட்டு கொடுக்கவே இல்லை. இதை நான் வாசிக்கிற பொழுதெல்லாம் என் கண்களில் கண்ணீராக வரும்.
எந்த அளவு தன்னுடைய தாசர்கள் மீது, தன்னுடைய ஊழியக்காரர்கள் மீது ஆண்டவர் பாசமாக இருந்தார். ஆண்டவர் எவ்வளவு வைராக்கியம் கொண்டிருந்தார். எப்படி என்னுடைய தாசனுக்கு விரோதமாக எழும்பலாம்? என்ன ஒரு பாசம் பார்த்தீர்களா? என்கொரிய ஒண்ணுமே இல்லை. அவங்க என்ன சொல்றாங்கன்னா கேட்கவே இல்லை. கொன்னுற அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். பிரியத்துக்குரியவர்களே, இதைத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் எப்பொழுதும் அவர் ஊழியக்காரர்களின் சார்பாக அவர் இருப்பார். ஊழியக்காரர்களை விட்டு கொடுக்கவே மாட்டார். பிள்ளைகளை அவர் விட்டு கொடுக்கவே மாட்டார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், நம்ம ஆண்டவருக்காக சேர் எடுத்து போட்டுட்டு இருப்போம், ஆண்டவருக்காக பாட்டு போட்டுட்டு இருப்போம், இல்லைன்னா ஆண்டவரை நோக்கி சபைக்கு போயிட்டு இருப்போம், 4-5 பேரை கூட்டு வந்துட்டு இருப்போம், இல்லைன்னா நம்ம பாட்டு புக்கு எடுத்து கொடுத்துட்ருப்போம், பாய்களை மடித்து போட்டுக்கிட்டு இருப்போம், இல்லைன்னா சபையில் முடிஞ்ச வேலையை செஞ்சுட்டு இருப்போம், ட்ராக்ஸ் கொடுத்துட்டு இருப்போம், முடிஞ்ச அளவு ஆண்டருக்கு குறித்து சொல்லிக்கிட்டு இருப்போம். நம்ம செஞ்சுட்டு நம்ம வேலையை பார்த்துட்ருப்போம். ஆனால் இதையெல்லாம் மேலே இருந்து பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவர், என் மகன் என் மகள் எனக்காக இவ்வளோ ஊழியத்தை செய்கிறாளே என்று கணக்கு வைத்து கொண்டே இருப்பார். ஒரு நோட்டு புக்கில் எழுதிக்கிட்டே இருப்பார். பார்த்தீங்கன்னா இப்போ நான் புதுசாக ஒரு டைரி போட்டு கொடுக்குற செய்திகள் எல்லாம் எழுதிக்கிட்டே இருக்கிறேன். முதல்ல எழுதி தான் அதுக்கு பிறகு தான் கொடுக்குறேன். நான் எப்படி இந்த பழக்கத்தை உடையவனாக இருக்கிறோன்னு அதே போல் ஆண்டவர் ஒரு நோட்டு போட்டு நான் ஆண்டவருக்காக செய்கிற ஊழியத்தெல்லாம் அவர் எழுதிக்கிட்டே இருக்கிறார். நாம் ஊழியத்தில் மாத்திரமில்லை, எனக்கு ஏழைகளுக்கு உதவி பண்ணுறோம், அதையும் எழுதி வச்சுக்கிட்டே இருக்கிறார். நிறைய நேரங்களில் கண்ணீர் வெடிக்கிறோம், அதையும் எழுதி வச்சுக்கிட்டே இருக்கிறார். நிறைய இடங்களில் அவமானப்படுறோம், அதையும் எழுதி வச்சுக்கிட்டே இருக்கும். நிறைய பேர் நன்றி மறந்து நமக்கு விரோதமாக திரும்புகிறாங்க, அதையும் எழுதி வச்சுக்கிட்டே இருக்கிறார். ஆக இதுபோல் யாராவது ஒருத்தர் திடீர்னு நமக்கு விரோதமாக எழும்புனாங்கன்னா நமக்காக வைராக்கியம் கொள்றார். என்ன தைரியம் என் பிள்ளைக்கு விரோதமாக எழும்ப. மோசே அந்த நேரத்தில் முகங்குப்புற விழுறாரு. மோசே சொல்கிறாரு, அப்பா, ஒரு மனிதனுக்காக நீ மொத்த சபையை நீ அழிப்பீரா? கோராக தான் காரணம். அவன் செஞ்ச பாவத்துக்காக, இந்த 250 பேர் செஞ்ச பாவத்துக்காக, தாத்தான் அபிராம் போன்றவர்கள் செய்த பாவத்திற்காக எல்லாரும் நீங்கள் அழிப்பீங்களாப்பா? அது நியாயம் இல்லையே. ஆண்டு கோபத்தை ஆற்ற அங்கே மோசே அவர் முயற்சி எடுப்பதை பார்க்கிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பட் சரிதான் பையன், எல்லாரையும் கொண்டுருங்கன்னு ஒரு மோசே சொல்லவில்லை. அவர் அங்கே மன்றாடுகிறார். அதுதான் மோசே. தட் இஸ் ஆல் மோசஸ். இன்டர்சீடிங் வித் த லார்ட், ப்ளீடிங் வித் த லார்ட். நோ லார்ட், கொன்றாதீங்க. அவர் அப்படி சொல்லிட்டு இருக்கும் பொழுது அங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது பாருங்கள். அங்கே நான் என்னாகும் 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். இவன் இந்த வார்த்தைகள்லாம் சொல்லி முடித்த உடனே அவர்கள் நின்றிருந்த நிலம் பிளந்தது. பூமி தன் வாயை திறந்து அவர்களையும், அதாவது கோராகு அவர்களையும், அவருடைய வீடுகளையும், கோராகுக்குரிய எல்லா மனிதரையும், அவர்களுக்கு உண்டான சகல பொருட்களையும் விழுங்கி போட்டது. அவர்கள் தங்களுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றோடும் உயிரோட பாதாளத்தில் இறங்கினார்கள். பூமி அவர்களை மூடிக்கொண்டது. இப்படி சபையின் நடுவிலிருந்து அழிந்து போனார்கள். அவர்களை சுற்றிலும் இருந்த இஸ்ரவேலர்கள் யாவரும் அவர்கள் கூக்குரலை கேட்டு பூமி நம்மையும் விழுங்கி போடும் என்று சொல்லி ஓடினார்கள். அக்கினி கர்த்தருடைய சன்னிலிருந்து புறப்பட்டு தூபங்காட்டின 250 பேரையும் பட்சித்து போட்டது. எவ்வளவு பயங்கரமாக நம்ம ஆண்டவர் ஆசம் காடாக இருந்திருக்காரு, பட்சிக்கிற அக்கினியாக இருந்திருக்காரு. நமக்கு நடுக்கமாக இருக்குது. எவ்வளவு தண்டனை பார்த்தீங்களா? கோராகு கூட்டத்தார், கோராகு பொண்டாட்டி, பிள்ளைகள், அவருடைய ஆடு மாடுகள் எல்லாம் அவங்க டீம் எல்லாரையும் அப்படி மொத்தமாக ஆண்டவர் நிற்க வச்சு இந்த பூமி 2ஆக பிளக்கட்டுங்கிறாரு. அந்த பூமி நின்ன பூமி அப்படி 2ஆக பிளக்குது. அப்படி உயிரோடு அவங்கள அப்படியே உள்ள இழுத்தது, அப்படி விழுங்கிச்சான். வாயை திறந்து விழுங்கி அப்படி மூடிக்கொண்டதான். அவ கூக்குரல் பயங்கரமாக இருந்தது. ஐயோ, காப்பாற்றுங்க, தெரியாமல் பண்ணிட்டோம், மன்னிச்சு. ஆனால் அதெல்லாம் மன்னிப்பே கிடைக்கல. அந்த பூமி 2ஆய் பிளந்து அவர்களை அப்படியே விழுங்கி கொண்டதான். இந்த பூமியில் நீங்கள் இருந்த காலம் போதும். தேவனுடைய கோபம், தேவனுடைய நியாய தீர்ப்பு மிக பயங்கரமாக கோராகு கூட்டத்தார் மேலே வந்துச்சு. அந்த 250 பேர் அந்நிய அக்கினி கொண்டு வந்திருந்தாங்க, தூபம் காட்டுறது கலசம் கொண்டு வந்திருந்தாங்க. அவர்கள் எல்லோரையும் தேவனுடைய அக்கினி அங்கே பட்சித்து போட்டு சாம்பலாய் அவங்க போனாங்க. ஒரே நேரத்தில் யாரெல்லாம் கோராகு பின்பு வந்தார்களோ அவர்கள் நாசமாய் போனார்கள். கோராகுக்கு கை கொடுத்தார்களோ, பக்கபலமாக இருந்தால் அவர் எல்லாரும் அழிக்கப்பட்டார். தாத்தான், அபிராம், கோராகு எல்லாரும் பூமிக்குள்ளே விழுங்கப்பட்டார்கள். அவருடைய குடும்பமும் விழுங்கப்பட்டது, ஆடு மாடுகளும் விழுங்கப்பட்டது. இந்த பூமியில் இதுவரைக்கும் அப்படிப்பட்ட சம்பவம் நடந்ததே இல்லை. பூமி 2ஆய் பிளந்து கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக எழும்பியவர்களை அப்படி விழுங்கியதாக நான் இங்கே தான் வாசிக்கிறோம். 2-3 நாட்களாக இதை நான் தியானித்து வருகிறேன். தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்காக வைராக்கியம் காண்பிக்கிற பொழுது பயங்கரமாக இருக்கும் என்பதை அறிகிறோம். இன்னைக்கு ஊழியக்காரங்களை விரோதமாக எவ்வளோ ஈஸியாக எந்திக்கிறாங்க, எவ்வளோ பேசுகிறாங்க. ஐயோ, அதெல்லாம் பெரிய தவறான காரியங்கள். ஆண்டவர் தான் ஊழியக்காரனை ஒரு காலம் விட்டு கொடுக்கவே மாட்டார்.
இங்கே வாசிக்கிற காரியங்கள் எல்லாம் நமக்கு நடுக்கத்தை ஏற்படுத்துகிறவைகளாக இருக்கின்றது. இதற்கு நாம் சாபங்களை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும். வேண்டவே வேண்டாம். நம்முடைய வேலைகளை பார்ப்போம். அதற்காக ஆண்டவர் நம்மை அழைக்கவில்லை. நமக்கு ஆண்டவர் என்ன ஊழியம் கொடுத்துருக்கோம் அந்த ஊழியத்தை சந்தோஷமாக நிறைவாக செய்துகிட்டு இருப்போம். இறைவாக நான் சொல்ல விரும்புகிறேன், இன்றைக்கு நீங்கள் மோசேயை போல உண்மை உத்தமாக இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற கூட்டத்தை, ஆண்டவருடைய பிள்ளைகளாகி உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற கூட்டம், இந்த பூமி 2ஆக பிளந்து விளங்குவதை நீங்கள் காண்பீர்கள். பொறுத்து ஆண்டவர் பார்ப்பார். ஒரு கட்டத்தில் அவர் கோபம் பற்றி எரியும். அப்போ யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமாக எழும்புனாங்களோ எல்லாரையும் இந்த பூமி விழுங்கிவிடும். அவருடைய முடிவு பயங்கரமாக இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைக்கு விரோதமாக யார் எழும்புறாங்களோ அவருடைய முடிவு அப்படித்தான் இருக்கும். ஆமானுடைய முடிவை பார்த்தீர்களா? முருதைக்காய் பீண்ட உயரமான அந்த கழுமரத்தில் தூக்கி போட வேண்டும் என்று அவன் ரெடி பண்ணி வச்சிருந்தான். அதே மரத்தில் அந்த ஆமான் தூக்கி போடப்பட்டான். அவனுடைய முடிவு பயங்கரமாக இருந்தது. கர்த்தருடைய பிள்ளையாகிய முருதைக்காய் யூதர்களையும் அழிக்க நினைத்தவனுடைய முடிவு பயங்கரமாக இருந்தது. 2007 6 லட்சம் யூதர்களை கொன்று குவித்த ஹிட்லருடைய முடிவு பயங்கரமாக இருந்தது. 55 வயதிலே அவன் பயங்கரமாய் செத்தான், தற்கொலை செய்து கொண்டான். அதே போல எத்தனையோ எடுத்துக்காட்டுகளை வரலாறு நமக்கு சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பினவங்க, கூட்டம் கூடினவங்க பயங்கரமான முடிவை சந்திப்பார்கள். அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் எந்த அளவுக்கு உங்களை அன்பு செய்தார் என்பதை நீங்கள் உணர்வீர்கள். யாரும் அழிஞ்சு போகணுங்கிறது நம்முடைய விருப்பம் அல்ல, நோக்கம் அல்ல. ஆனால் ஆண்டவருடைய பைபிளை நாம் வாசிக்கிற பொழுது தேவனுடைய பிள்ளைகளுக்காய் கர்த்தர் எவ்வளவு வைராக்கியம் கொள்கிறார் என்பதை இதன் மூலமாக நாம் புரிந்து கொள்கிறோம். ஜெபிக்கலாமா? அப்பா பிதாவே, வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலும் கூட எவ்வளோ பயங்கரமான ஒரு காரியத்தை நாங்கள் தியானிக்க கேட்டோம். ஆண்டவரே, என்னை விட்டுவிட மோசே, இந்த சபையே நான் அதமாக்குறேன், அழிச்சிடறேன், உனக்கு விரோதமாக எந்திரிச்ச பிறகு அவங்கள நான் விட மாட்டேன். ஆண்டவரே, அதுக்கு பிறகு அந்த வாதையில் 14,700 பேர் செத்து போனாங்கப்பா. அதோடு விடலை, மக்களில் யாரெல்லாம் ஆதரவாக வந்தாங்களோ அவங்க மேலெல்லாம் ஆண்டோட கோபம் பற்றி இருந்தது. 14,700 பேர் சங்கரிக்கப்பட்டார்கள். ஓடி போய் மோசேயுடைய வார்த்தையை கேட்டு ஆரோன் பரிகாரம் செஞ்சதுனால அந்த வாதை நின்னது. இல்லைன்னா அன்னைக்கு லட்சக்கணக்கான மக்கள் செத்து போயிருப்பாங்க. ஒரு மோசைக்கு விரோதமாக எழும்பினபடினாலே அவனுடைய கோபம் பற்றி இருந்தது என்று வாசிக்கிறோம். உடைய பிள்ளைகள் மீது உமக்கு எவ்வளவு பாசம், உடைய ஊழியக்காரர்கள் மீது உமக்கு எவ்வளவு வைராக்கியம், இது எவ்வளவு உண்மையுடைய தேவன், உடைய அன்பு எவ்வளவு உண்மையானது, உத்தமமானது. ஆண்டவரே, அப்படிப்பட்ட அன்புக்கு சொந்தக்காரரே, உம்மை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. நாங்கள் பாக்கியம் உள்ளவர், அதற்காக நன்றி. உடைய அன்பினாலே வியாதிகளை விளக்குங்க. பொல்லாத ஆவிகளுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் புதிய மாதமாகிய இந்த ஆகஸ்ட் மாதத்தில் எழும்ப விடாதீங்க. உடைய தேவனுடைய பிள்ளைகள் தலை கவில விடாதீங்க. உடைய பிள்ளைகள் வெக்கப்பட விடாதீங்க. யுத்தங்களை செய்யுங்க, வழக்காடுங்க. வாக்குத்தத்தம் பண்ணின இன்ப காணானையும் ஆண்டவர் திராட்சை தோட்டங்களையும் வயல்காடுகளையும் கொடுங்கப்பா. வீடுகளை கொடுங்க ராஜா. உடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துங்க ஐயா. சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகட்டும் அப்பா. வெக்கப்பட்ட இடத்துல, வெக்கப்பட்ட மக்களுக்கு மத்தியில், தாழ்த்தப்பட்ட இடங்களில் உடைய பிள்ளைகளை உயர்த்துங்க ஐயா. ஆண்டவரை, வறுமையை நீக்குங்கப்பா. அதற்கு பணமில்லை, இதற்கு பணமில்லை என்கிற இந்த தரித்திரங்கள் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையை விட்டு நீக்கப்பட ஆண்டவரை நீங்கள் எங்களை ஆசீர்வதிக்க கர்த்தாவே கெஞ்சி மன்றாடுகிறோம். இன்றைக்கு இப்பொழுது ஒரு அற்புதம் நடக்கணும், அதிசயம் நடக்கணும். முக்கியமாக ஊழியம் செய்கிற பிள்ளைகள், கர்த்தருக்காய் வைராக்கியமாக இருக்கிற பிள்ளைகளுக்காக வைராக்கியமாக நிற்கணும். தேவனுடைய பிள்ளைகளுக்காக பிரத்யேட்சமாக வெளியரங்கமாக கிரியை செய்யணும். கோராக்கு கூட்டங்களுக்கு விரோதமாய் நீர் எழும்பணும் ராஜா. கர்த்தாவே, அதே தேவன் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறீர், அதே வல்லமையோடு இருக்கிறீர். நன்றியப்பா, நீர் பயங்கரமான தெய்வம். ஆண்டவரை, என்னுடைய பாத்தில முன்பாக விழுகிறோம். வயதானவர்கள் கீழே விழுந்து விடாதபடி, அவருடைய பலன் குன்றி விடாதபடி, தடுமாறாதபடி, பெட்ரிட்டன் ஆயிராதபடி காத்துக்கொள்ளுங்க. பயங்கரமான மரண வியாதியில் பிடிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளை விடுவீங்க. அந்த கிருமிகள் எல்லாம் மறையட்டு, இழந்து போன பலனை தாரும். இயேசுவின் நாமத்தில் நம்முடைய அற்புத சுகமளிக்கிற வல்லமை அவர்களை கடந்து போகட்டும். வாலிபத்தின் பாவங்கள், கெட்ட பழக்கங்கள், முரட்டாட்டங்கள், ஆண்டவரே, மொபைல் அடிமைத்தனங்கள், பைக்கில் வேகமாக போகிறது, தண்ணி அடிச்சுட்டு கெட்ட வார்த்தை பேசுகிறது, மக்களை பயமுறுத்துறது போன்ற காரியங்கள் இருக்கிறவங்க எல்லாரையும் கர்த்தாவே நீங்கள் சந்திங்க, ரட்சிங்கப்பா. வருங்காலங்களை இன்பமாக்கி தாருங்க. எல்லா நாடுகளையும், எங்கள் தாய் நாட்டையும் ஆசீர்வதிங்க. அனைத்து மக்களையும் ஆசீர்வதிங்க. முக்கியமாக அனைத்து தேவனுடைய பிள்ளைகளையும், அனைத்து ஊழியக்காரர்களையும் ஆசீர்வதிங்க. ஆஸ்திரி திராட்சை பழத்தோட்ட ஊழியர்களை நேசிக்கிற, நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற, அறிமுகப்படுத்துகிற மக்களை ஆசீர்வதிங்க. ஜெபிக்கிற மக்களை, காணிக்கையை தாங்குகிற மக்களை ஆசீர்வதிங்க. அடைக்கலான் குருவி முதியோரிடத்தில் நடைபெறுகிற கட்டுமான பணிகளை ஆசீர்வதிங்க. அங்கே தங்குவதற்கு அநேகர் அழைத்து கொண்டு வாருங்க, மகிமைப்படுங்க. இரட்சகர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஒரு பொழுதும் மறவாதே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த அன்யோன்ய ஐக்கியமில்லாத பிரசன்னம்
உங்கள் அனைவரோடு இன்றைக்கு சதா காலங்கள் நினைத்திருப்பதா. அல்லேலூயா, அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. ஆமென்.